ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து வீக்கெண்டில் எடுத்த விலாகுங்க. அதாவது சாட்டர்டே சண்டே 2 விலாகும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டவங்க. தம்பிக்கு இன்றைக்கி பிடிஎம் இருந்தது, அதனால் பிடிஎம் போயிட்டு அப்படியே எனக்கும் ஒர்க் இருந்ததுனால நானும் ஸ்கூலுக்கு போயிட்டேன். வந்து சாப்பிட்டுட்டு பார்த்தேன், இந்த கொரியர் வந்திருந்தது. இந்த கொரியர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 133 ருபீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டோங்க. போயிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் அப்படி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இது வந்து சண்டே மார்னிங் எடுத்தது. மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையை வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு அப்படியே வாஷிங் மிஷினும் போட்டு விட்டாங்க. தம்பியோட யூனிஃபார்ம் துவச்சிட்டு அப்படியே பெட்ஷீட்டும் துவச்சி காய போட்டாச்சு. இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் தான் சாப்பிடணும் இல்லையா, ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டோங்க. சரியான கூட்டம். எங்கே தான் இவ்வளோ கூட்டம் இருக்குமோ தெரியாதுங்க, அவ்வளோ கூட்டம் இருந்தது. போய் ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. வந்து க்ளீன்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். பொரிக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியான்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பாடும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சாப்பாடு கூடயே கப்பா வாங்கிட்டு வந்திருந்தோம் நேற்று. அந்த கப்பையும் வச்சு புழுக்கு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு கேரளா ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி அரிச்சு பட் ஆனால் சூப்பராகவே இருந்தது. நான் வந்து லஞ்சுக்கு அதுதான் சாப்பிட்டேன். கப்பை, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி லஞ்சை முடிச்சிட்டாங்க. இப்படி தாங்க எனக்கு டே போச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.